அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணியின் ஸ்தாபகர் தின நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றது. முன்னணியின் தேசிய தலைவர் ஷாம் நவாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வுக்கு முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஜெனீவாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் கலாநிதி தயான் ஜெயதிலக சர்வதேசத்தில் பலஸ்தீன யுத்தம் மற்றும் அங்கு இடம்பெறும் அநீதிகள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். முன்னாள் சபாநாயகர் பாக்கிர் மாக்கார் நினைவு மலர் ஒன்றும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர்களான AHM ஃபவுசி, இம்தியாஸ், பாக்கிர் மாக்கார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கண்டி மாவட்டத்தில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஹஜ் பெருநாள் புத்தாடை வழங்கும் வைபவம் கண்டி பதியுதீன் அகமது மகளிர் கல்லூரியில் இடம்பெற்றது. முஸ்லிம் ஜேர்மன் ஹெல்பன் நிதியுதவியுடன் ஹசன் மௌலவி நற்பணி மன்றத்தின் அசிசா பவுண்டேஷன் ஊடாக கண்டி மாவட்டத்தில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கி வைக்கப்பட்டன. அதிபர் MMF ஃபஸ்லியா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஹசன் மௌலவி நற்பணி மன்றத்தின் அசிசா அறக்கட்டளையின் இயக்குநர் சாதிக் ஹசன் கலந்து கொண்டு இவற்றை வழங்கி வைத்தார். இலங்கைக்கான ஈரான் தூதரகமும் இலங்கை மனித உரிமைகள் அமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி அயத்துல்லா டாக்டர் ரைசியின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் கொழும்பில் இடம்பெற்றது. ஈரான் கலாசார நிலைய கவுன்சிலர் கலாநிதி பஹ்மன் முஅஸ்ஸாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வு கொழும்பு ஈரான் கலாசார நிலையத்தில் இடம்பெற்றது. தென்கிழக்கு பல்கலைக்கழக வேந்தர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பௌத்த, இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய சமய தலைவர்களின் ஆசீர்வாத பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ரைசி பற்றிய காணொலியும் வெளியிடப்பட்டது. வவுனியா வடக்கு ஒழுமடு தமிழ் மகாவித்தியாலயத்தில் மாணவர் கண்காட்சி ஒன்று இடம்பெற்றது. அதிபர் க. ஜெயக்குமாரின் ஏற்பாட்டில் மாணவர்களின் கைத்திறமைகளும் ஆக்கங்களும் கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி உபகரணங்களை மாதிரி வடிவமைக்கும் செயற்திட்டமும் கண்காட்சியில் முன்வைக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் உற்பத்தி பொருட்கள், மரக்கறி வகைகள், உணவுப் பொருட்கள் மாணவர்களினால் விற்பனை செய்யப்பட்டதுடன் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மரப்பாலம் சியோன் தேவாலயத்தின் ஏற்பாட்டில் பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பைகள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. மரப்பாலம், கரடியனாறு, கித்துல், ராஜபுரம், மாவிலியாறு, சின்ன புல்லுமலை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 176 மாணவர்களுக்கு இப்பொருட்கள் வழங்கப்பட்டன. போதகர் ரோபர்ட் தினேஷ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டு மாவட்ட அரசாங்க அதிபர் JJ முரளிதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார்.